நடக்குதே. சில்லு வண்டுகள்லாம் ஒரு மாதிரி போதுங்க. என்னவா இருக்கும்? வா வா. என்னது? என்ன ட்ரெஸ் இது? தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இதே மாதிரி தச்சு போட்டுக்க போறியா? காமெடியா? நீ போட்டா கண்டிப்பா காமெடியா தான் இருக்கும். தப்பு. அதான் நாங்களும் சொல்றோம். எங்க பர்சனல்ல தலையிடாம நீ ஒதுங்கிட்டா உனக்கு நல்லது. இல்ல இந்த முறை கத்தி குத்து மிஸ் ஆகாது. அப்படியா? ஏய் வழி விடு, நாங்க போகணும். ரொம்ப அவசரமோ? போலாம். அதுக்கு முன்னால என்ன பண்ற? இதுக்கு கீழே, அதாவது முட்டி தெரியாம ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, அப்புறம் போலாம். இல்லனா போக முடியாது. நாங்க எங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறோம். கோயிலுக்கு ஒண்ணு போகல. தள்ளு. நீங்க எங்க வேணா போங்க, ஆனா முட்டி தெரியாம போகணும். உனக்கு என்னடி ஆச்சு இப்போ? உன்ன மாதிரி நாங்க ஒண்ணும் பட்டிக்காடு இல்ல, இது சென்னை. ஆனா பொண்ணுங்க தானே, நீங்கெல்லாம் பொண்ணுங்க தானே பாப்பா. வழிய விட போறியா இல்லையா? நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் மாத்தினா உங்களுக்கு வழி கிடைக்கும். இங்க பாரு, மரியாதை கெட்டு போயிடும். அதனாலதான் சொல்லுதேன், ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போங்க, இல்ல குடும்ப மானம் தான் போகும். அஞ்சலி, இவ்வளவு அன்னைக்கே போட்டு தள்ளி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு பண்றதும் தப்புதான். இங்க பாரு, என் கோவத்தை தூண்டாத. ஒழுங்கா வழிய விட்டுருப்போ. என்ன டென்ஷன் பண்ண வைக்காம சொன்னதை கேட்டா உங்களுக்கு நல்லது. போங்க போங்க, உள்ள போங்க. நாங்க எந்த ட்ரெஸ் போட்டா உனக்கு என்ன? நாங்க எங்க போனா உனக்கு என்னடி? அடடடடா, அத கேட்காம விட்டுட்டேனே. அம்மா, யாரு ஃப்ரெண்டு? எந்த ஊரு? என்ன பார்ட்டி? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ போக முடியாது. ஓ அப்படியா? என்ன பண்ணுவ? உங்க பிரதரு, அத என் பாஸ் மிஸ்டர் ராம் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லுவேன். அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு, நாங்க போய் எங்க சித்தி கிட்ட சொல்லுவோம். நான் இங்கதான் இருப்பேன், யார வேணா கூட்டிட்டு வாங்க, ஆனா முட்டி தெரியக்கூடாது. போங்க போங்க போங்க. ஆமா மகா. சித்தி சித்தி, அந்த தையல்காரி என்ன பண்ணா தெரியுமா? ஆமா, என்ன ட்ரெஸ் இது? இப்படி போட்டுக்கிட்டு நீங்க 3 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? சித்தி, நாங்க சொன்னோமே ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போறோம்னு. சரி, ட்ரெஸ்ஸ மாத்திட்டு கிளம்புங்க. சித்தி, ஐயோ, அங்க கேர்ள்ஸ் மட்டும் தான் சித்தி வராங்க. இதுதான் சித்தி நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் யார் வந்தாலும் ஐ டோன்ட் கேர். இந்த ட்ரெஸ்ல நீங்க 3 பேரும் எங்கேயும் போக மாட்டீங்க, சொல்லிட்டேன். இக்கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. மா சொல்லுங்கம்மா. மகா, இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுடு. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. என்ன நீங்க கிளம்புங்க? இப்படி அனுப்ப சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. மகா, புரியாம பேசாத. அந்த தையல்காரி பிரச்சனை பண்ணதுனாலதான் பசங்க உன்கிட்ட வந்திருக்காங்க. நீ அவள மாதிரியே சொன்னா எப்படி மகா? அக்கா, அவளுக்காகலாம் நான் சொல்லல.
எனக்கே இந்த கன்றாவி பிடிக்கல. ரொம்ப கிளாமரா இருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா இந்த வயசுல? இப்ப நீ அனுப்பல, அப்புறம் அந்த தையல்காரி ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு ரொம்ப ஆட்டம் போடுவா. அதுக்காக மகா, அந்த தையல்காரிக்கு நீயும் பயந்த மாதிரி ஆயிடும். என்னக்கா சொல்றீங்க? நான் எதுக்கு அவளுக்கெல்லாம் பயப்படணும்? பயந்தன்னு சொல்லல, ஆனா பயந்த மாதிரி ஆயிடும். அவளும் அப்படிதான் நினைப்பா. அப்புறம் உனக்கு தான் அது அசிங்கம். பாத்துக்கோ மகா. எனக்கு புரியலையே. சித்தி, நான் உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொன்னதுக்கு எனக்கு என்ன பயம்? அவங்களுக்கு தான் என்ன பார்த்தா பயம். அந்த தையக்காரி சொல்றா சித்தி. இப்பெல்லாம் தையக்காரி உங்களை மதிக்கிறதே இல்ல சித்தி. தையக்காரிக்கு நீங்க என்ன பயமே இல்ல. ரொம்ப ஆடுறா சித்தி. அவ பார்த்தாலே அப்படியே எரிச்சலா இருக்கு சித்தி. மகா, போகட்டு விடு, இல்லன்னா தப்பாயிடும். என்னக்கா தப்பாயிடும்? எது தப்பாயிடும்? அந்த தையல்காரி சொன்னதையும் நீயும் சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, நீ எதுக்காக சொல்றன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த தையல்காரி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? சேது சப்போர்ட் பண்ணதும் தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்கா. இதுல வேற நீ அந்த தையல்காரி சொன்னதையே சொன்னா சொல்லவே வேண்டாம். அவ சொல்றத நீயும் கேக்குறதா அவ ராம் கிட்ட சொல்லிடுவா. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, நீ நல்லா யோசிச்சு சொல்லு. இப்படி எல்லாம் அனுப்பலமாக்கா. இதெல்லாம் சரியா இருக்குமா? நான் சொன்னா சரியா தானே இருக்கும். எனக்கு ஓ மரியாதை தான் முக்கியம் மகா. சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏய், பத்திரமா போயிட்டு வாங்க. நில்லுங்க. ஹலோ சித்தி, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நிக்கலாம் முடியாது, வழிய விடு. ஏய், உண்மையை சொல்லுங்க. உங்க சித்தி பெர்மிஷன் கொடுத்தாங்களா? போய் சொல்லக்கூடாது. ஓ, பெர்மிஷன் லெட்டர் வேணா காட்டட்டுமா? என்ன பெரிய இவளா? குறுக்க நிக்காம ஓடி போயிரு. ஏய், மரியாதை. அப்படியா? அது என்ன கல்ல இருக்கும்? எங்க கிடைக்கும்? வேணும்னா ஒரு 1/2 kg வாங்கி தரோம், போதுமா? எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க இங்கே நில்லுங்க. உங்க சித்தி கிட்ட நான் கேட்டுட்டு வரேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு கேட்க தேவையில்ல. கேட்க வேண்டிய இடத்துல எல்லாம் கேட்டாச்சு. என்னடி, இந்த குடும்பத்தையே உன் தலையில தூக்கி வச்சிருக்கியா? பெரிய இவ மாதிரி பேசுற. நாங்க எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரடி? நீங்க தானே இவங்களுக்கு அம்மா. நீங்களே இப்படி தப்பு பண்ண எப்படி? என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லி தர வேண்டாம். இப்படி இருக்காதீங்க. பொண்ணுங்களை கொஞ்சம் அடக்கமா வளர்க்க பாருங்க. ஏய் சித்தி, எதுக்கு இவகிட்ட போய் பேசிக்கிட்டு? நாங்க போயிட்டு வரோம். சரி, நீங்க கிளம்புங்க. நில்லுங்க. எதுக்காக அவங்கள அனுப்புனீங்க? ஏய், படை. என் மேல இருக்கிற கோவத்துல சின்ன பொண்ணுங்களை கெடுக்காதீங்க. நான் உன்னை போன்னு சொன்னேன். போனா என்ன அர்த்தம்? அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வளர்க்க வேண்டியது நீங்க தானே. தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு நீ இன்வால்வ் ஆகுற? தப்பா இருந்தா நான் சொல்லக்கூடாதா? தேவையில்ல. கேட்டாங்களா உன்ன? தேவையில்ல. நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு எதிரா நான் எதுவுமே பண்ணலையே. நீ எதுவுமே பண்ணலையா? ராம பேச வச்சது நீதானே? நீ சொல்லிதானே ராம் என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சான்? நான் சொல்லலையே. நீங்க நடந்துக்கிட்டது அப்படி. இப்போ உனக்கு என்னடி வேணும்? என்ன ஒரு ஆளா நீங்க நினைக்க வேணாம். ஆனா பொண்ணுங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். உனக்கு எதுக்கு இவ்ளோ அக்கறை திடீர்னு? இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் யாரோவா கூட இருக்கட்டும். ஆனா நான் சொல்றதுல சரி இருக்கா தப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஏய், நீ என்ன சொன்னாலும் அது தப்புதான். ஏன்? அது அப்படி தாண்டி. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா?
உங்களை எனக்கு பிடிக்கும். உங்க கம்பீரம் எனக்கு பிடிக்கும். உங்க மிரட்டல் எனக்கு பிடிக்கும். என்ன உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. ஆனா உங்களை எனக்கு பிடிக்கும். புதுசா இருக்கே. இது புதுசு இல்ல, இதுதான் உண்மை. இப்ப அவங்கள அனுப்புனது பெரிய தப்பு. காலம் சரியா இல்ல, வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனாலதான் சொல்லுதேன். நான் அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுத்ததெல்லாம் தப்பு இல்ல. ஆனா கெட்டது பண்ணும்போது தட்டி கேட்கணும். ஹேய், எதை தட்டி கேட்கணும், எதை தட்டி வைக்கணும்னு இந்த மகாக்கு தெரியும். நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம், புரியுதா? இத பாருங்க, இது அவங்க எதிர்காலத்தை பால் அடிச்சிரும். இது என்னோட பிரச்சனை இல்ல, அவங்க எதிர்காலம் தான் தப்பாயிரும். என் மேல இருக்கிற கோபத்துல அவங்கள கெடுத்துறாதீங்க. கத்தி எடுத்துட்டு வந்து என்ன குத்தி கொன்னா கூட என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க மெச்சூர்டா இல்ல. 3 பேரும் இன்னும் சின்ன குழந்தைங்க தான். இதுல கூட போட்டி போடாதீங்க. இது சீதா வீடு இல்ல, மகாலட்சுமி வீடு. எது நடந்தாலும் உங்க பேரு தான் கெட்டு போகும். தயவு செஞ்சு போன் பண்ணி போக வேண்டான்னு சொல்லுங்க. இவ சொல்லி நான் கேட்டுட்டா அது பெரிய தப்பாயிடும். சொல்லிட்டேல்ல, போ. கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவிய. எந்த ஃப்ரெண்டு யாருக்கு பர்த்டே, எங்க இருக்காக, எப்ப வருவாங்க, ஏதாவது நீங்க கேட்டியலா? அனுபவிப்பிய, கண்டிப்பா அனுபவிப்பிய. என்ன மேடம், தூங்கலியா? தூக்கம் வரல பாஸ். என்ன ஆச்சு? பாஸ், உங்க தங்கச்சிங்க இன்னும் வீட்டுக்கு வரல. மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டின்னு தானே சொன்னாங்க, வருவாங்க. நீ தூங்கு. ட்ரை பண்ணேன் பாஸ், தூக்கம் வரல. ரொம்ப பயமா இருக்கு பாஸ். சின்ன பிள்ளைங்க, நல்லது கெட்டது தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க. அதான். புரியுது சீதா, இது சிட்டி, அவங்களுக்கு இது பழக்கமானதுதான். மொபைல் வச்சிருக்காங்க, ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணுவாங்க. நீ தேவையில்லாம குழப்பிக்காத, தூங்கு. பாஸ், நீங்க கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேக்குதீங்களா பாஸ்? தேவையே இல்ல சீதா, சித்தி கால் பண்ணி பேசியிருப்பாங்க. நோ டென்ஷன் டார்லிங், நீ தூங்கு. பாஸ், இன்னொரு தரம் சொல்லுங்க. சித்தி ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க, நீ கவலைப்படாம தூங்கு. அது இல்ல பாஸ், கடைசியா சொன்னியல அது. என்ன சொன்ன? இதுதானே சொன்ன. ஆஹா, டார்லிங்னு சொன்னியல அதுவா டார்லிங்? மறுபடியும் சொல்லட்டுமா டார்லிங்? சொல்லிட்டா நீ தூங்குவியா டார்லிங்? டார்லிங் தூங்கு, போதுமா டார்லிங்? பாஸ், எனக்கு ஏதோ பண்ணுது பாஸ். இத்தனை முறை டார்லிங்னு சொன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? சரி, சொன்னதுல பாதிய ரிட்டர்ன் எடுத்துக்கவா? வேணாம் பாஸ், கொடுத்தா கொடுத்தேன். எந்த நேரத்துல ஏன் ஃபோன் பண்றான்? என்னவா இருக்கும்? ஹலோ,
என்ன மகேஷ் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? சாரி சாரி மகா, தப்புதான். என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால உன்னோட ஆபீஸ்க்கு நான் வேலைக்கு வரல. தப்பா எடுத்துக்காத. என்ன? ஏன் வரல? ஏன்னா வேணாமே. ஏன் வேண்டான்னு சொல்லு. உன்னோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆனதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். மகா, எனக்காக நீ ஏதாவது செஞ்சு அதனால நீ டிஸ்டர்ப் ஆனாலும் எனக்கும் வருத்தமா தான் இருக்கும். இத்தனை நாளா நம்ம சந்திச்சுக்காம இருந்தாலும் நீ சந்தோஷமா இருப்பன்னு நம்பிக்கை இருந்துச்சு. அது கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. மகேஷ், நீ எனக்கு ஃப்ரெண்டு. அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. நான் என் வாழ்க்கைய சந்தோஷமா தான் வாழறேன். எனக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. ஐம் ஹாப்பி. நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. ஓ அப்பா அம்மாவை இழந்துட்ட. கல்யாணமே பண்ணிக்காம இருக்க. எல்லாத்துக்கும் மேல இதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன். இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நடந்துக்கிறேன். என்னால கெட்டு போன உன் வாழ்க்கைய சரி பண்ணவும் என் குற்ற உணர்வை தீர்க்கவும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை தாண்டி இதுல வேற எதுவுமே இல்லை. இது பாரு, எந்த கெட்ட பேரும் வராத. நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு வா. நோ எக்ஸ்கியூஸ். ஓகே. டார்லிங், செம்மையா ஸ்வீட்டா பேசி கவுத்துட்ட. தேங்க் யூ. கேட் ஓபன் ஆயிடுச்சு. உள்ள பூந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மகாவ தெருவுல நிறுத்தணும். நிறுத்துறோம். அர்ச்சனா, ஏ அர்ச்சனா, எந்திரி. ஏங்க, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வரலையே. எந்திரி. ஐயோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எந்திரிங்கிற. ஐயோ, இவரோட பெரிய இம்சை. என்னங்க, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கிறேன். நீயும் ஹாப்பியா இருக்கிறோம்ல. ஒரு பாட்டு போடுறே. பாட்டா? ஏங்க, பேசாம தூங்குங்க. எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ், ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ். ஹிம்சை பண்றீங்களே. சரி, என்ன பாட்டு பாடுறது? என்ன வேணா பாடு, ஆனா தெலுங்குல பாடு. தெலுங்கா? எனக்கு தெலுங்கு தெரியாதே. நான் எப்படி பாடுவேன்? எனக்கு தெரியுமே. அப்ப நீங்களே பாடுங்க. என்ன இது? வீடு ஆடுது. பாத்து, என்ன பிடிச்சுக்க. நான் ஸ்டடியா இருக்கேன். என்னம்மா, முன்னாடி அவ்வளவு இடம் இருக்கு, அதை விட்டுட்டு இங்க வந்து வண்டி நிறுத்துறீங்க? எரும மாடு மாதிரி வந்து வழியில நிக்கிற. தள்ளுடா. எரும மாடா? வேண்டாமா? அப்ப பன்னின்னு சொல்லட்டுமா? பண்ணியா?
இது அதை விட ரொம்ப கேவலமா இருக்க. சரி நீயே சொல்லு, உன்னை எப்படி கூப்பிடலாம்? வாட் அனிமல் யூ வாண்ட்? ஏதோ ஒண்ணு கூப்பிடுங்க. சத்தம் போடாத. ஆமா, ஏதோ பழம் வாசனை வருதே. எங்க எங்க ஆ? எனக்கு வரலையே. என்ன வராரு? என்ன சொல்லிட்டு இருக்காரு? அஞ்சலி போலாமா? அனுப்பி விடு. வாங்கடி போலாண்டி ரூமுக்கு. போலாண்டி இருடி. தாலியா போயா என்ன வளரிட்டு இருக்காத. பாஸ் 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 எழுந்திரியா பாஸ். சத்தம் போடாத. இது நம்ம வீடா? என்ன சீதா? கார் வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எதுக்கு வீடு ஆடிட்டே இருக்கு? அதான் வந்துட்டாங்கல்ல, நீ தூங்கு. பாஸ் ஏன் இவ்ளோ லேட்டுன்னு ஒரு அண்ணனா நீங்க கேட்க வேணாமா? கேட்டா அவங்க சொல்லுவாங்களா? சும்மா கிண்டல் பண்ணாத சீதா. பாஸ் இது பொண்ணுங்க விஷயம் பாஸ். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா எதிர்காலத்தையே பாதிக்கும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? பாஸ் எங்க போனாங்க, ஏன் லேட்டுன்னு கோவப்படாம விசாரிங்க, அவ்வளவுதான். வாங்க பாஸ். என்ன என்னது? அம்மா அது ஒண்ணு இல்லம்மா. அண்ணே. அம்மா என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம பசங்க வந்த கார்ல இருந்ததுமா. காருக்குள்ள இருந்துச்சா? ஆமாம்மா. சித்தப்பா குடிச்சிருப்பாரு. இல்லைங்க ஐயா, அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் குடிச்சிட்டு போதையில போனாங்க. பாருடி, அங்க பாரு. என்னடி பிரச்சனை உனக்கு?